அடுத்து ரிஷப ராசியில் உள்ள நட்சத்திர பாதங்களில் உள்ள லக்னாதிபதிகளுடைய பலன்களை பற்றி பேச உள்ளோம். கார்த்திகை 2, அதாவது கிருத்திகை 2ஆம் பாதம். அந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பூர்ண தனவந்தன் சொல்லலாம், இல்லை பூர்ணமாக எல்லாமே மன நிறைவாக இருப்பாங்க. ஓரளவுக்கு அவங்க எல்லாமே டெஃபினெட்லி ஒரு வெல்விஷராக தான் இருப்பாங்க. கார்த்திகை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, சரிங்களா, இவருடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுன் வாழ்க்கை, கீழே மேலே இவருடைய வாழ்க்கை, சரிங்களா, அப் அண்ட் டவுன் வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கும். கார்த்திகை 4ஆம் பாதம் பெருத்த ஏமாற்றத்தை சந்திப்பார்கள், கடங்காரனாகவும் மாறுவார்கள். இல்லற துணையின் இணைவு இருக்காது. இல்லற துணையோட, அதாவது மனைவியுடன் இணைவர்கள் கார்த்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லற துணையினுடைய வாழ்க்கை கூட இடர்பாடாக இருக்கும். சரிங்களா, இது கார்த்திகையோட இது. அடுத்து ரோகிணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பணம் சார்ந்த விஷயங்கள், பணத்தை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள். அதாவது இவர்களுடைய வருமானம் வந்துகிட்டு இருக்கும், இவருடைய அலுவலகத்தில் இன்னொருத்தர் பணிபுரிவார், அவருக்கு இதே சம்பளம் தான், ஆனால் அவர் நன்றாக இருப்பார். இவர் கண்டிப்பாக ரோகிணி 2ஆம் பாதத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தா கண்டிப்பாக மன நிம்மதி இழந்து தெரிப்பார். ஏன்னா இவர் வாங்க சம்பளத்தை அவரு வாங்குவார், அவர் சந்தோஷமா இருப்பார். ஆனால் இவர் அந்த சந்தோஷம் இருக்காது. அவர் நல்லா வாழ்றாரு அப்படிங்கிற தாக்கம் இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவருக்கு வரக்கூடிய வருமானம் அதே தான், அவருக்கு வரக்கூடிய வருமானம் அதே தான், ஆனால் அவர் பெட்டரா இருப்பார். இவர் தன்னுடைய வாழ்க்கையை பணம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட இவங்க இருப்பாங்க. பணம் என்பது பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இவருடைய எண்ணங்கள் தாட்டு ஓடிட்டு இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை அமையும். ரோகிணி 2ஆம் பாதத்தில் 1ஆம் பாதத்தில். சரி, ரோகிணி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சுய தொழில் செய்தால் ஏகப்பட்ட பணத்தை இழக்க நேரிடும். காசு பணத்தை அதிகப்படியாக இழந்து தவிப்பார்கள். ஆரம்பம் சிறப்பாக தொழில் இருக்கிற மாதிரி இருக்கும், முடிவில் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். சரிங்களா, சரி. ரோகிணி 3ஆம் பாதம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க சொத்து வாங்கி வச்சிருப்பாங்க, நகை வாங்கி வச்சிருப்பாங்க. சரிங்களா, தொழிலில் முதலீடு போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் பணத்தை கைகளில் வைத்துக் கொள்ளக்கூடாது. ரோகிணி 3ஆம் பாதம் உங்கள் பணத்தை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா பணம் என்பது சேமிப்பு இருக்காது, காலியாயிரும். ரோகிணி 4ஆம் பாதம், சரி, இவரை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் வாழ்க்கை, ஒரு கதவு முன்ன ஒரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கை. ஆனால் அடிக்கடி ஒரு வாழ்க்கையில் ஏற்படும். ஆகவே இவர் தன்னுடைய வாழ்க்கையை அப் அண்ட் டவுன் வாழ்க்கையாக மாற்றம் செய்யாமல் இருப்பதற்கு பசுமாட்டுக்கு தீவனம் வழங்குங்க. ரோகிணி 4ஆம் பாதத்துக்காரங்க பசுமாட்டுக்கு தீவனம் வழங்குங்க. பசுமாடு தீவனம் வழங்கும் போது பசுமாடோட நாக்கு உங்கள் கையில் பட்டு, அதாவது உங்கள் கையில் பட்டு வரணும். அந்த பசுவுக்கு தீவனம் கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணா உங்களுடைய கருமாக்கள் குறையும். ரோகிணியோடைய கருமாக்கள், இந்த 4ஆம் பாத கருமாக்கள் குறையும். சரிங்களா, அதுக்கு அடுத்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம். சார், பெரிய பணக்காரராக இருப்பார், ஆனால் வீழ்ச்சி அடைஞ்சிருவார். இப்போ இதெல்லாமே ஒவ்வொரு ஜாதகத்தும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். பெரிய பணக்காரர், இன்னொருத்தர் சொன்னால் பெரிய மன மகிழ்ச்சியாக இருப்பார், இல்லையா, பெரிய ஒரு தொழில் வச்சிருப்பாரு. ஒவ்வொரு சாதாரண டீ கடை வச்சிருப்பாரு, ஆனால் ஒரு மன மகிழ்ச்சியாக இருப்பார். ரொம்ப அந்த மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் இருக்குவாங்க.
ஆனால் விரைவில் வீழ்ச்சியை சந்திப்பார்கள். கோபுரத்தின் அதாவது குப்பையும் கோபுரத்தின் உச்சத்தில் செல்லும், கோபுரத்தில் இருக்கக்கூடிய மாலையும் குப்பைக்கு வரும். இந்த பழமொழி மிருகசீரிடம் 1ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக ஏற்படும். இவர்கள் மிருகம் சீரம் 1வது பாகத்தில் பிறந்தவர்கள் அருகில் உள்ள மலை மேல் அமைந்துள்ள சிவன் ஆலயம் சென்று அங்கு உணவு பிச்சை, மலை மேல் அமைந்துள்ள ஆலயத்துக்கு சென்று அங்கு உணவு அருந்து கொண்டிருப்பவர்களிடம் மடிப்பிச்சை அல்ல உணவு பிச்சை கையேந்தி வாங்கி சாப்பிடுங்க. ஒரு வாய் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பரிகாரமா ஒரு வாய்க்கு உணவு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு வாங்க. அந்த பரிகாரம் அவங்களுக்கு சரியாக வேலை செய்யும். மிருகசீரிடம் 2. சரி, இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களால் தான் பிரச்சனையே. மிருகசீரிடம் 2. இவர்கள் நல்லது நினைப்பாங்க, ஆனால் இவரை சுற்றி உள்ளவர்கள் இவரை கெடுதலாக நினைப்பார்கள். அதாவது இவர் சரியான வழியில் சென்றாலும் இவருடன் இருப்பவர்கள் சரியான வழிக்கு செல்ல விட மாட்டார்கள். அல்லது இவர் வாயால் இவருடைய ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இவரே காரணகர்த்தாகவும் மாறுவார். ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இவரே காரணகர்த்தாகவும் மாறுவார். இதுல அதாவது மிதுன ராசியில மிருகசீரிடம் 3ஆம் பாதம். இவர்கள் வம்பு வழக்கு, பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கும். இவருடைய வாழ்க்கையில் கோர்ட்டு பஞ்சாயத்து கேஸு வாழ்க்கை அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும். அதுபோக தாராளமான செலவாளி, தேவையற்ற செலவுகளை அதிகம் செய்பவர். சரிங்களா? தேவையற்ற செலவுகளை அதிகம் செய்பவர் இவர். மிருகசீரிடம் 4. இவர் எல்லா முடிவையும் தைரியமா எடுப்பாருங்க. எல்லா முடிவையும் தைரியமா எடுத்துட்டு எல்லை முடிவில் சிக்கலை சந்திச்சிருவாரு. எல்லை முடிவில் ஒரு சிக்கலை சந்திச்சிருவாருங்க. சரிங்களா? ஆகவே இவர் முடிவு எடுக்கும் முன் கண்டிப்பாக அடுத்தவரிடம் ஆலோசனை செய்து முடிவெடுத்தால் சிறப்பானது.